கிருஷ்ணனுக்கு இந்த பழம் விற்கிறது காதில் விழுந்து வெறும்ன கையை நீட்டினா தரமாட்டா. கொஞ்சம் நெல்லோ கோதுமையோ அந்த தானியத்தை கையில் எடுத்துட்டு கூடத்தில் நிறைய கொட்டி கிடக்கு தானியம். அதுலேருந்து 2 கை தானியத்தை எடுத்துன்னு போய் அந்த வேட ஸ்திரீட்ட கேட்குறார். இவர் இங்கேருந்து வாசலுக்கு போகிறதுக்குள்ள விரல் இடுக்கு வழியாக தானியங்கள்லாம் கீழே சிந்துடுது. அங்கே போனால் வெறுங்கை தான் இருக்கு. அவளை பார்த்தா அவள் வெறுங்கைக்கு பழந்துருவளோ, இவருக்கோ தானியம் கொண்டு வர தெரியல. பழம் கிடைக்காதேன்னு அழுக வந்துடுது. கண்கள் குளங்கட்டி இருக்கு. தானியமோ கொண்டு வர தெரியல, பழமோ வேணும். அதனால கையை காமிக்கிறாராம். அதில் 4 தானியம் ஒட்டின்னு இருக்கு. கை தானியம் கொண்டு வந்த கைன்னு தெரியும். அப்புறம் அந்த பழத்தை காமிக்கிறார். அவ மூஞ்சியை பார்த்து கையெடுத்து கும்பிடுறார். இதுதான் தேசிகன் யாதவாபியுதயம்ங்கிற ஒரு கிரந்தத்தில் சொல்றார். வியாதாத்மஜா விஸ்வபதி சிஷேவே. அந்த வேட ஸ்திரீயை சேவிச்சது யார் தெரியுமோ? இந்த ஜகத்துக்கெல்லாம் யார் ஈஸ்வரனோ அவன் பரமாத்மா. அந்த வேட ஸ்திரீயை பழத்துக்காக சேவிச்சான். அவ பார்த்தா உருகி போய் இந்த குழந்தையினுடைய திருமுகத்தை பார்த்து மனசு திரவிச்சு அப்படியே கையை பார்க்கிறான். தானியம் கொண்டு வந்த கையின் அங்கங்க ஒட்டின்னு இருக்கு. வேற என்ன தெரிஞ்சதுன்னா கை தெரியல அவளுக்கு. சுஜாத ரேகாத்மக சங்க சக்கரம். பரமாத்மாவோட சங்க ரேகை, சக்கர ரேகை, இப்படி மங்கள ரேகைகள்லாம் கையில் தெரிய பரமாத்மான்னு தெரிஞ்சுட்டு கொண்டு வந்த பழத்தை முழுக்க கையில் வைக்கிறார். கிரீடா சிசோ. அதில் ஒரு விளையாட்டு பண்ணினார். விரல் அகட்டி வச்சுட்டார். பழங்கள்லாம் விரல் இடுக்கு வழியாக கீழே போச்சு. ஏன் இப்படி பண்ணினார்னா 100 பசங்க பின்னாடி சுற்றுறான். எல்லாரும் புண்ணியம் உண்டுன்னா சுற்றுறான். அந்தந்த சீசனில் இலவசமாக கிடைக்கும். அதுக்காக கிருஷ்ணனோட சுற்றுறான். இவ தன்னை மறந்து மயங்கி பழம் வைக்கிறான். இந்த பழங்கள்லாம் பசங்கள் பொறுக்கி திங்கட்டம்னு விரல் அகட்டினான். குழந்தையெல்லாம் சாப்பிட்டான். கொண்டு வந்த பழம்லாம் ஆயிடுது. இன்னும் ஏதாவது இருக்கான்னு கூடைய பார்க்குறா. பழம் இல்லை,